ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை குருமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அதை ஹீட் பண்ண அப்புறம் சோம்பு, கல்பாசி, பட்டை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பத்து பல்லு பூண்டு, 12 சின்ன வெங்காயம் தட்டி அதில் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 4 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து நல்லா கொரன்னு அரைச்சி அதை ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம தக்காளி ஸ்மாஷ் ஆகி வதங்கி இருக்கும். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. உப்பு சரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா பாயில் ஆகுது. இது கூட நம்ம தேங்காய், சோம்பு, 2 டீஸ்பூன் கசகசா, 5 முந்திரி நல்லா அரைச்சி அது கூட ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இன்றைக்கி நம்ம 8 முட்டை சேர்க்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா அது கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.